வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. இன்றைய தலைப்பு பழசை மறப்போம், புதியதை உருவாக்குவோம். நம்ம வாழ்க்கையில் நடந்த பழைய கசப்புகளை, பழைய சோகங்களை, பழைய துரோகங்களை, பல ஏமாற்றங்களை, நமக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தெல்லாம் நினச்சி நம்ம ஏமாந்துட்டோமே, நம்ம இப்படியெல்லாம் வீணாயிட்டோமே, நம்ம பிள்ளைங்களெல்லாம் அப்படி வீணாக்கிட்டோமே அப்படின்லாம் நினச்சி துவண்டு போய் ஒரு மூலையில் முடங்கி கிடக்காதீங்க. தயவு செஞ்சு வெளியில் எழுந்து வாங்க. யாருக்குங்க இழப்பு இல்லை, யாருக்குங்க சோகம் இல்லை, யாருக்குங்க துன்பம் துயரம் இல்லை. எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள அத்துணை பேர்களுக்கும் அது நடக்க தான் செய்யுது. நமக்கு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்க மாதிரி தெரியும். அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும், மீண்டு வர முயற்சி செய்யணும். அப்படியே இனி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இனி நம்மளால் முன்னேற்றத்துக்கு வர முடியாது, கடன் தான் நமக்கு அதிகமாக இருக்கும், கடன் அடைச்சி மீண்டு வர்றதுக்குள்ளே நம்ம உயிரே போயிடும், இனி நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் சூசைட் பண்ணிக்கிறாங்கங்க, தற்கொலைங்கிற முடிவுக்கு வராங்க. அந்த மாதிரி கோழத்தனமாக செய்யவே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன், அதை விடுங்க. நடந்தது நடந்து போச்சு, அதை விட்டுட்டு நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகள், நீ இந்த வேலைக்கு போ, நீ இந்த வேலைக்கு போ, இதை நீ ட்ரை பண்ணி பாரு, நான் இந்த பிஸ்னஸை பண்ணுறேன் அப்படின்னு நாலா பக்கமாக ஆளுக்கு ஒருத்தராக வேலைக்கு போய் அந்த கடனெல்லாம் அடைச்சி மீண்டு தைரியமாக எந்திரிச்சு நானும் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நிமிர்ந்து நிற்கணுங்க. நம்மளை நாமளே உயர்த்தி பேசக்கூடாது, நாம் உயர்ந்து நிற்கணும். பல பேருக்கு தெரிகிற மாதிரி உயர்ந்து நிற்கணும். நம்ம புகழ்ச்சி வேண்டாம், நம்ம தற்புகழ்ச்சி தேவையில்லை. மற்றவங்க நம்ம புகழ்ந்தா போகும், புகழணும்னு அவசியம் இல்லை. நம்மளை மதிக்கிறவங்கள பேசிட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. நீங்கள் இந்த கஷ்டம், இவ்வளோ கஷ்டம் நமக்கு இவ்வளோ துன்பம் நம்ம பொண்ணை நல்ல இடத்துல கொடுக்கல, நம்ம பையனுக்கு நல்ல இடத்துல தெரியல, நம்மளால் பவுன் போட முடியல, நம்மளால் ஊருக்காக கடன் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்லாம் நினச்சி புலம்பக்கூடாது. அதுக்கு என்ன வழி, எப்படி பண்ணலாம், ஏதோ இருக்கிறத வச்சு பேங்கில் அடமானம் வைங்க, பாக்கி அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கடனை கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கடனை கொடுத்துட்டு அப்புறம் சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைங்க. எப்படியும் மீண்டு வரலாம். கடவுள் நம்பிக்கை வச்சிங்கன்னா நம்ம மீண்டு வந்துடலாங்க. கடவுள் நமக்கு பக்கபலமாக இருப்பார். எந்த பயமும் வேண்டாம். தயவு செஞ்சு கோழத்தனமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. அந்த கோழ முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தோடு உட்காந்து கலந்து பேசி நல்ல முடிவாக எடுங்க. தற்கொலை ஒன்று நமக்கு சொல்யூஷன் கிடையவே கிடையாது. கடவுள் ஒரு உயிரை உலகத்தில் கொடுக்குறார். அது அவர் எப்போ எடுக்கணுமோ அவர் எடுப்பார், அது அவர் வேலை. இடையில் நாம் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சம்பாதிக்கிறது, செலவு பண்ணுறது, பொருட்கள் வாங்கிறது, ஆடம்பரமாக வாழறது, இதெல்லாம் நம்மளாக ஏற்படுத்திக்கிறது. அதனால் நம்ம தேவைக்கு நாம் சம்பாதிக்கிறோம், நல்லா படிக்கிறோம், முன்னேற்றத்துக்கு வரோம், நம்ம பிள்ளைங்களை நல்ல முறையில் வளர்க்குறோம். இதெல்லாம் தான் நம்ம வேலை. நம்ம உயிரை கொடுக்கறதும் எடுக்கிறதும் நம்ம வேலை கிடையாது, அது கடவுளுடைய வேலை. கடவுள் நம்பிக்கை வைங்க, நம்ம படைத்த கடவுளை நம்புங்க. அவர் நமக்கு நல்லதே செய்வார். எந்த விதத்துலையும் நம்ம குறைஞ்சி போனதும் இல்லை, போகவும் மாட்டோம், நல்லபடியாக இருப்போங்கிற நம்பிக்கையை வச்சு நீங்கள் நல்லா நிமிர்ந்து நின்று நல்லா வேலை செஞ்சு உழைப்பு கொடுங்க. உழைப்பு கொடுத்தா முன்னேற்றம். எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டாலும் அது டவுனே ஆகாதுங்க. எது எப்படி போகும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிவிட்டு நம்ம இடத்துக்கு, நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு என்ன ஹோட்டல் போகுமா, ஜூஸ் கடை போகுமா, இல்லை பிஸ்னஸ் வேறு ஏதாவது பிஸ்னஸ் போகுமா, இல்லை நம்ம எங்கே இருந்தாவது கொஞ்சம் பணத்தை வாங்கி ஒரு தைய மிஷின் போடலாமா, என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் நல்லா பிஸ்னஸ் டெவலப் ஆகும், இதெல்லாம் நம்ம யோசித்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை ஸ்டார்ட் பண்ணி ஒண்டியாக செய்யுங்க. ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் சேர்ந்து செய்யுங்க. நல்ல வருமானம் ஈட்டுங்க. வருமானம் ஈட்டின அப்புறம் சரி 2 ஆள் 1 ஆள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு சம்பளம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த வேலையை பாருங்கள். எதுலேயும் நம்ம குறைஞ்சே போக மாட்டோம். தன்னம்பிக்கையை இழக்கவே கூடாதுங்க. தன்னம்பிக்கை தான் மனுஷனுக்கு முதல் ஆயுதம். உங்களை நம்பி நம்மளால் முடியும், இதை செயல்படுத்த முடியும், இதை நடத்த முடியும், வெற்றிகரமாக நம்ம கடனை அடைச்சிட்டு நிமிர்ந்து நல்லபடியாக வாழலாம்
அப்படின்னு நினச்சி தன்னம்பிக்கை உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் எந்த விதத்துலையும் நீங்கள் செயல்பட முடியும். நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் பிள்ளைங்களோ மற்றவங்களுக்கும் நீங்கள் தான் நம்பிக்கை ஊட்டணும். ஐயோ நம்ம இவ்வளோ கடனில் இருக்கோம்ப்பா, இவ்வளோ கடன் வந்துருச்சுப்பா, நம்மளால் வந்து நிமிர்ந்து மக்களாக நம்ம வாழ முடியாதுப்பா அப்படின்லாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த வார்த்தையை அவங்கள்ட்ட பேசக்கூடாது. நம்மளை விட நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்கப்பா, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் வந்து கொடுத்த கடனை கேட்க வராங்க. நமக்கு அப்படி இல்லைப்பா, 2-3 இடத்துல இருக்குது, இதை அடவு வச்சுருக்கோம், இதை நகையை மூக்கலைனாலும் பரவாயில்லை, நம்ம வந்து இந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு நம்ம இந்த பிஸ்னஸ் யார்ட்டையாவது தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி பண்ணணும்னா நம்ம முன்னேற்றம் ஆகிடலாம். நீங்கள் 2 பேர் யாருக்காவது வேலைக்கு போங்க, எப்படியோ குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு வந்துடலாம். பயப்படாதீங்க. தயவு செஞ்சு குழத்தனமான முடிவு எடுக்காமல் எல்லா மக்களுக்கும் வேண்டுகோளாக சொல்கிறேன். தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அதுதாங்க வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கைக்கு வந்து பேஸ் மட்டுமே நம்பிக்கை தாங்க. நல்லா படிக்கலாம். பிள்ளைங்க படிக்குது, 1ஆவது எல்கேஜிலேருந்து +2 முடிக்குது, காலேஜ் போகுது. காலேஜ்லேருந்து நம்ம நல்லா படிக்கும். ஊக்கமாக அதுங்களுக்கு ஊக்கமாக நல்லா சொல்லிக் கொடுங்க. டியூஷன் வைக்கணும், அங்கே செய்யணும், நம்மளே சொல்லி கொடுத்தோம்னாலே போகிறோம். நல்லா படித்து முன்னேற்றமாக நல்லா பிள்ளைங்க படித்து வந்துடும், மெரிட்டில் வந்துடும், வேலைக்கு போயிடும், ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் வந்து அதுமாரி நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா சந்தோஷத்தை நாம் தாங்க வரவழைச்சிக்கணும். சோகத்தையும் நம்ம எப்படி கொண்டாடுறோம், அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணி 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 ரொம்ப டவுன் ஆகிறோம்ல, ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி இருக்காதீங்க. சரி, இது தாங்க எல்லாருக்கும் உள்ளது தான், நம்ம நாட்டில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். நாம் இதை வந்து முயற்சினால வந்து அதை முறியடித்து நம்ம வந்து ஜெயிச்சு காட்டுவோம், முன்னேறி காட்டுவோம், எல்லாருக்கும் தலை நிமிர்ந்து நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் ஊக்குவித்து நீங்களும் நல்ல முறையில் அந்த தொழிலை நல்லபடியாக எந்த பிஸ்னஸும் பண்ணி நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். கவலைப்படாமல் எல்லோரும் நல்லா இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.